ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்னோடய டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மையூரில் நான் போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் ஒரு 4-5 கடையில் வந்து டிஜிகோல்ட் போட்டிருக்கீங்களே அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு கடையிலையுமே ஃபஸ்ட்டு 75 டேஸ் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 75 டேஸில் ஒரு 1 கிராமோ 2 கிராமோ சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்கீம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஒரே நகைக்கடையில் நம்மளால் 2வது ஸ்கீம் ஆரம்பிக்க முடியாமல் இருந்தது. நான் இது வந்து இப்போ சொல்லலைங்க, லாஸ்ட் இயர் ஜூன் மந்த்துக்கு முதல்ல சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் போத்தீஸ் டிஜிகோல்டில் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தேன், தங்கமயில் டிஜிகோல்டில் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து அந்த 75 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ அந்த கடைகள்லாம் அப்போ உள்ள ஸ்கீம் வந்து ஒரு டிஜிகோல்டு வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 2வது டிஜிகோல்டு வந்து அது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் சேர்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தனால நான் வேறு கடைகளில் டிஜிகோல்டு இருக்குன்னா அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒரு 2 lakh அமௌண்ட் வந்து வர வேண்டிய இடத்துலேருந்து வந்திருந்ததுங்க. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப இந்த கீழே உள்ள ஹாரம் வந்து பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு அம்மா போட்டது தான். ஸோ இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் லைவ் வீடியோவில் தாங்க நான் பார்த்துருந்தேன். ஸோ அவங்க இன்ஸ்டாவில் வந்து மார்னிங் அந்நேரம் லைவ் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதில் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலெக்ஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கடையை விசிட் பண்ணியிருந்தேங்க. ஸோ அப்போ வந்து இந்த நெக்லஸ் வந்து அப்போ அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். இதுக்கு வந்து 13% வேஸ்டேஜ் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வந்து சிட்டு போட்டு ஒரு இதே மாதிரி ஒரு நெக்லஸ் வந்து வாங்கியிருக்கேன். நான் அதை கூட இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெக்லஸை ஒரு டர்க்கி டிசைன் நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு 2 years பேக் 2022 பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கினேன். அப்போ அந்த இதெல்லாம் சொல்லி நான் அவங்களுடைய பழைய கஸ்டமர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து 11%ன்னு வேஸ்டேஜ் போட்டு கொடுத்தாங்க இந்த ஆன்டிக் நெக்லஸ்க்கு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு டிஜிகோல்டு வச்சுருக்கோம், இதில் நீங்கள் சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நம்ம எப்போயுமே ஒரு ஃபஸ்ட்டு 75 டேஸில் 1 to 2 கிராம் வந்து சேர்க்க பார்ப்பேன். ஸோ அது மாதிரி நம்மளும் சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இவங்களோட ஸ்கீம் வந்து விசாரிச்சுட்டு போட ஆரம்பிச்சிருந்தேங்க. ஸோ இந்த நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9200 சம்திங்கோ என்னமோ தான் இருந்ததுங்க. அப்போ தான் வந்து அந்த டிஜிகோல்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி லாஸ்ட் இயர் டிசம்பர் மந்த் வந்து இவங்க வந்து 3% வேஸ்டேஜ் ஆஃபர் ஃப்ளாட், எந்த நகை எடுத்தாலும் நீங்கள் 3% வேஸ்டேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த பேங்கிள் வந்து அப்போ செலக்ட் பண்ணி வாங்கினேங்க. அப்போ என்கிட்ட இருந்த மோஸ்ட் ஆஃப் த ஓல்டு ஜுவல்ஸு, அதாவது பேங்க்கில் வச்சு எடுத்திருப்பேன், பிஞ்சு போனதாக இருக்கும், நெளிஞ்சு போன வளையலாக இருக்கும், அந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அப்போ வந்து டோட்டலாக அந்நேரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் வந்து அப்போ கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் ஒரு 8 lakhs கிட்ட அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க நான். ஸோ இந்த பர்ச்சேஸ் அப்போ நான் வந்து சொல்கிறேன், எனக்கு ஒரு 30,000 35,000 வந்து லாஸ்ட்டில் வந்து எனக்கு பணம் வந்து எடுக்கவே முடியல. ரொம்ப நெருக்கடியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 1.5 grams வந்து சேர்த்து வச்சுருக்கேன் டிஜிகோல்டில். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி நான் இந்த ஆஃபர்லேயே வந்து அந்த ஏதாவது ஒரு பொருளுக்கு அதுலேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டேங்க. கேட்டப்போ சொல்லிட்டாங்க, இல்லை அப்படி நீங்கள் வந்து டிஜிகோல்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட்டாக மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம், நாங்கள் வந்து டிஜிகோல்டுக்கு வந்து நீங்கள் இதை ரெடீம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போத்தீஸ்லையோ தங்கமயிலையோ ஊடால போய் கேட்குறோன்னா பெனிஃபிட் மட்டும் தரமாட்டாங்க, மற்றபடி நம்ம சேர்த்து வச்ச கிராம்ஸை கொடுத்துருவாங்க. பட் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமௌண்ட்டு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட 1.5 கிராம் வந்து மார்க்கெட் ரேட் வந்து அந்நேரம் 12,500 நான் வாங்க போனேன் அன்னைக்கு. அப்போ நான் வந்து சேர்த்து வச்சது பார்த்திங்கன்னா பெர் கிராம் 9,100க்கு தான் சேர்த்தே வச்சுருக்கேன். சரி, நம்ம அப்போ க்ளோஸ் பண்ண வேணாம், அப்படியே கன்டினியூ ஆகட்டும். லாஸ்ட்டில் நான் வந்து ஓகே காயினாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும், காயினாக வாங்க முடியாது, எங்கிட்ட ஜுவல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இது ரெண்டுமே நான் வந்து சிட்டு போடுறப்ப எனக்கு அவங்க வந்து சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு கடையில் டிஜிகோல்டோ சிட் ஸ்கீமோ சேர்றீங்க அப்படின்னா நம்ம ஊடாலே அந்த சிட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கிறோம்னா என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னைய மாதிரி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக யாரும் இருக்காதீங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து நான் 2 நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து 2022 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இந்த கீழே இருந்த டர்க்கி நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 21 grams வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 10,000 rupees ஸ்ட்ரீட் ஸ்கீம் போட்டு தான் நான் வந்து அப்போ 11 months ஸ்கீம் போட்டு அப்படியே எடுத்தேங்க நான்.
எக்ஸ்ட்ராவாக ஒரு 5000 to 6000 மட்டும் பே பண்ணி வாங்கினேன். அந்த 21 கிராம்ஸ் உள்ள அந்த இது. இந்த மேலே பார்க்குற ஆன்டிக் நெக்லஸ் தான் அவங்க கடையில் நான் இப்போ லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வாங்கினதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 16 கிராம்ஸ் தான். நல்லா பார்வையாக இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இந்த 2 நெக்லஸ்க்குமே வந்து எனக்கு பேக் செயின்ங்கிறது இல்லை. பட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண நெக்லஸ்ஸு, ஹாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 916 கிடையாது, பட் 22 கேரட்டாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டேன். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு 22 கேரட் 916ஆக மாற்றிட்டேன். பட் அந்த நெக்லஸ் ஹாரம்லாம் வந்து நான் பழசில் போடுறப்ப அந்த பேக் செயினை வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிடுவேங்க. அதை வந்து பழசில் போட மாட்டேன். புதுசாக நம்ம என்ன ஜுவல் வாங்குகிறோமோ அதுக்கு அந்த பேக் செயினை வந்து அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிடுவேன் நான். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஹாரம் நெக்லஸ்லாம் பழசில் போட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் சிங்கிள் ஹாரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த பேக் செயின் வந்து நான் எடுத்து வச்சுருந்தது வந்து அப்படியே தான் இருந்தது. நான் என்ன யோசிச்சேன்னா இதில் வந்து ஒரு பேக் செயினில் வந்து ஒரு ஃபிஷ் ஹூக் இங்கிட்டு ஒரு ஃபிஷ் ஹூக் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து 2 நெக்லஸ்க்கும் மாறி மாறி போட்டுக்கலாம். இப்போ ஒரே நேரத்தில் கழுத்தில் 2 நெக்லஸையும் போட போகிறது கிடையாது. ஏதாவது ஒன்று தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட போகிறோம். அப்படிங்கிறப்ப பேக் செயின் வந்து அந்த ஃபிஷ் ஹூக் வச்சு மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த நெக்லஸ் எப்போ போகிறோமோ அப்போ அந்த பேக் செயினை மட்டும் கலட்டி மாட்டிக்கலாம். அப்படிங்கிறதுல தான் சரி என்கிட்ட இருந்த பேக் செயின் வந்து 3 செட்டு வச்சுருந்தேங்க. அதை 3 செட்டையுமே தூக்கிட்டு போயிருந்தேன். தூக்கிட்டு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1.5 கிராம்ஸுக்கு 1 பேர் ஃபிஷ் ஹூக் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கால் பண்ணி கேட்டப்போ ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு பேக் செயினுக்கு இந்த ஃபிஷ் ஹூக் தான் வாங்கணும்னு நான் வந்து ஒரு 1.5 months முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேங்க நான். அதனால் நான் அப்பாவே வந்து இந்த 2 நெக்லஸையும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க லாக்கர்லேருந்து, நான் இதை வந்து கடைக்கு தூக்கிட்டு போய், ஏன்னா அந்த மாட்டுற இடத்துல அந்த ஃபிஷ் ஹூக் உள்ளே போகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி தாங்க வாங்கணும். நம்மளாட்டுக்கு வாங்கி மாட்டிட்டு அந்த ஃபிஷ் ஹூக் வந்து அந்த ஜாயின் பண்ணுற வளையத்துக்குள்ளே நமக்கு போகலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வர சொல்லியிருந்தேன். இது தாங்க அந்த ஃபிஷ் ஹூக்கு. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபிஷ் ஹூக்கே வந்து 1 கிராம் கிட்ட இருக்குது. அந்த ஹூக்கோட ஒரே ஒரு சின்ன வளையம் மட்டும் அட்டாச்சாக இருக்க மாதிரி இருந்ததுங்க. ஸோ ஒரு ஃபிஷ் ஹூக் வந்து 1 கிராம் 11 மில்லிகிராம்ஸ் இருந்தது. இன்னொன்று வந்து 1 கிராம் 27 மில்லிகிராம்ஸோ சம்திங் இருந்ததுங்க. ரெண்டும் சேர்ந்து 2 கிராம் 38 மில்லிகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் 1.5 கிராமில் ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் அதையும் காமிச்சாங்க. பட் இது வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த ஜாயின் ஆகிற இடம் வந்து ரொம்ப மெல்லுசாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. நமக்கு அந்த நெக்லஸ்குள்ளே விட்டு எடுக்கிறப்பே வந்து 2 தடவை நம்ம விட்டு வளையத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹூக் வந்து சரியாக மாட்டாதாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அதை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் பரவாயில்ல, கூட ஒரு 1/2 கிராம் தானே நம்ம போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் டிஜிகோல்டில் வந்து 1 கிராம் 514 மில்லிகிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேங்க. அதாவது பெனிஃபிட்னு சொல்லி எனக்கு ஒரு 78 மில்லிகிராம்ஸாக என்னமோ தான் எனக்கு சேவ் ஆகிருந்தது அப்போ. பட் நான் எடுத்த அந்த 2 ஃபிஷ் ஹூக்கோட டோட்டல் வெயிட்னு பார்த்திங்கன்னா 2 கிராம் 38 மில்லிகிராம் இருந்தது. ஸோ மீதி வந்து நான் ஒரு 524 மில்லிகிராம்ஸ்க்கு வந்து நேற்று மார்க்கெட் ரேட்டு 14,750க்கு நான் பே பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அது போக இந்த 2 கிராம் 38 மில்லிகிராமுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% போட்டு கிட்டத்தட்ட 244 மில்லிகிராம் வந்து நான் வேஸ்டேஜாகவே பே பண்ண வேண்டியது இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வந்து சூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடியே அதோடைய வெயிட்டை வந்து செக் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் பில் போட ஆரம்பிக்க சொல்லுங்கங்க. எஸ்டிமேஷன் கொடுத்து பில் கொடுத்து எல்லாம் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனலாக தான் ப்ராடக்டோட வெயிட் வந்து செக் பண்ணுறப்ப 1 or 2 மில்லிகிராம்ஸ் வந்து ஃப்ளக்ஷுவேஷனில் காமிக்குது. அந்த 1 or 2 மில்லிகிராம்ஸ் வந்து நம்ம வாங்கின வெயிட்டை விட கூட இருக்க மாட்டேது, கம்மியாக தான் போகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்குங்க. ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு நான் வந்து இவங்க அட்டாச் பண்ணி கொடுக்கும் போதில் மணி வந்து ஒரு 9 o'clock கடந்துருச்சுங்க. ஸோ நானும் இன்னொரு கஸ்டமர் மட்டும்தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம். இதை வந்து அப்படியே செயினில் வந்து மாட்டி காமிங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு ஃபிஷ் ஹூக் கூட உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார். அட்டாச் பண்ண தெரியாமலாம் அவங்கள வந்து அட்டாச் பண்ண சொல்லலை. பட் அந்த ஹூக் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணதும் ஓப்பன் ஆகுதா லாக்கு அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி எனக்கு காமிச்சிருக்கணும். அப்படி காமிக்கலங்கிறனால தான் நான் இதை அட்டாச் பண்ணி கொடுங்க, நான் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் கேட்டேங்க. நீங்கள் என்னங்க 12% போட்டிருக்கீங்க, உங்களோட ரெகுலர் கஸ்டமர்னால் நீங்கள் ஒரு 1 or 2% குறைப்பீங்களா, அது மாதிரி குறைச்சி போடுங்கன்னு சொன்னேன். கடைசி வரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு 347 ருபீஸ், ஏன்னா 12,347 பே பண்ணுற மாதிரி இருந்தது. நீங்கள் அந்த 347 மட்டும் மைனஸ் பண்ணிட்டு 12,000 பே பண்ணுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி நான் சேர்த்துருக்க அமௌண்ட்டுக்கு தானே நீங்கள் ஜிஎஸ்டி போடணுங்கிறதுலேயும் ஆர்கியூ பண்ணி பார்த்தேன்.
இல்லை எந்த கடையிலையுமே அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சதே பார்த்திங்கன்னா ஒரு 7:45 தான் நுழைஞ்சிட்டு வேறு எந்த பொருளுமே பார்க்கல. போனது ஃபிஷ் குக் கேட்டேன், எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு லெட்ரு வேறு எழுதி கொடுத்தேங்க. நான் இந்த மாதிரி டிஜிகோல்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஜுவல்லை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி சைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த லெட்டரையும் எழுதி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் எனக்கு எழுதி காமிச்சாங்கங்க. நான் சிட்டில் வந்து 1.514 வந்து சேர்த்துருக்கேன். நான் எடுத்த ப்ராடக்ட் வந்து 2.038 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிச்சம் வந்து நான் வந்து ஒரு 524 மில்லிகிராம்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து நேற்று மார்க்கெட் ரேட் வந்து 14,750 நான் போயிருந்தேன் அன்றைக்கி. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறப்ப 7,729 ரூபா கொடுக்கணும். அப்புறம் அந்த டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு 12% வேஸ்டேஜ் அப்படின்னு போடுறப்ப 3,607 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 1,010 ரூபாங்கிறது வந்து அந்த 2 கிராம் 38 மில்லிகிராம் இன்றைக்கி தேதியில் வாங்க போனோம்னா ஜிஎஸ்டியோட வேஸ்டேஜோடு சேர்த்து எவ்வளோ வருமோ அதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 12,342 ரூபா கட்டணும் அப்படின்னு வந்திருந்தது. ஸோ அதில் வந்து அந்த 347 அந்த அமௌண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை பே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து மலபார் கோல்டு காயின் வந்து 1/2 கிராம் வந்து ஒரு 8,000 அரௌண்ட் 8,000 கிட்டே வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 1/2 கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த காயின் எதுக்கு இருக்கட்டுமேன்னு அப்படின்னு தூக்கிட்டு போயிருந்தேன். ஸோ 24 கேரட்டா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு 24 கேரட்டுக்கு நேற்று ரேட்டுக்கு அந்த 1/2 கிராம் காயின் வந்து 8,045 ரூபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கங்க. எடுத்துகிட்டு மீதி 3,955 பே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நான் வந்து பே பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ் குக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் செயின் வந்து டோட்டல் வெயிட் வந்து ஒரு 6 கிராம் கிட்டே இருக்குங்க. அந்த ஃபிஷ் குக்கே வந்து 2 கிராம் 38 மில்லிகிராம் வந்துடுது. ஸோ இந்த பேக் செயின் வந்து ஆல்ரெடி ஒரு 4 கிராம்ஸு சம்திங் இருந்ததுங்க. ஸோ ஓவராலாக அந்த பேக் செயின் மட்டுமே நம்ம வாங்க போனோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 6.5 கிராம் கிட்டே வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து பாப்பாக்காக வாங்கின நெக்லஸ் தாங்க. ஸோ அதனால் ஒரு நேரத்தில் ஒரு நெக்லஸ் தான் போட போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம இந்த ரெண்டையுமே வந்து அதுக்குன்னு மாற்றி வச்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நான் அட்டிகை ஒன்று வாங்கியிருந்தேன் ஸ்ரீகுமரனில் சிட்டு போட்டு. ஸோ அந்த அட்டிகைக்கும் பேக் செயின் இல்லை. அது வந்து இந்த 2 பேக் செயின் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதிலே இதே மாதிரி ஒரு ஃபிஷ் குக் மட்டும் நம்ம வாங்கி அட்டாச் பண்ணி நம்மளோட நெக்லஸும் ஒரு நேரத்தில் ஒன்று தானே போட போகிறோம். அந்த மாதிரி இருக்கிற நெக்லஸ்லேயே பேக் செயின் இருந்தால் அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் குக் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 நெக்லஸ் வச்சுருக்கீங்க, இல்லை 2 ஹாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹாரத்துக்கான பேக் செயின் இருக்குன்னா நீங்கள் அதில் இந்த ஃபிஷ் குக் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு ஹாரத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பேக் செயினில் உள்ள அந்த 2 ஃபிஷ் குக்கை மட்டும் நேற்று நான் வாங்க போயிருந்தேன்னா 34,677 ரூபா வந்து தேவைப்பட்டிருக்குங்க. ஸோ நான் சிட்டில் ஒரு 1.5 கிராம் சேர்த்தனால எனக்கு ஓவராலாக 25,677 ரூபா அந்த கணக்குக்கு ஆயிருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 9,000 ருபீஸ் கிட்ட சேவ் ஆனது மாதிரி தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 நெக்லஸில் எந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க. ஆன்டிக்கா டர்க்கியா அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுக்குமே சேம் டைப் ஆஃப் பேக் செயின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆன்டிக் வந்து ஆன்டிக் கலர்லேயே பேக் செயின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லை மேடம், இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள்கிட்டயே இந்த மாதிரி பேக் செயின் வந்து ஏதாவது பழசில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பழசில் போடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் செயினுக்கே இப்போ எல்லா கடைகள்லேயும் 18%, 15%ன்னு வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஒரு 2 கிராமுக்கே கிட்டத்தட்ட 3,600 ரூபா வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னும் போக போக நம்ம ஒரு பெரிய பொருளாக வாங்கினோம்னா வேஸ்டேஜே வந்து லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியது இருக்கும் போலங்க. பேக் செயினே இல்லை, இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா பேக் செயினுக்காகவே ஒரு சிட் ஸ்கீம் வந்து ஆரம்பித்து போடணும் போல். நம்ம ஒரு ஹாரத்துக்கெலாம் நம்ம வந்து மினிமம் வந்து 4லேருந்து 6 கிராம்ஸ்க்காவது நம்ம வந்து பேக் செயின் போட வேண்டியது இருக்குங்க. அப்போ 6 கிராமுக்கெலாம் நம்ம பேக் செயின் வாங்க போனோம்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வேணும். மாதம் ஒரு 10,000 ரூபா சிட்டு போட்டால் தான் நம்மளால் வந்து ஒரு ஹாரத்துக்கெலாம் பேக் செயினே வாங்க முடியும் போல். ஆக்சுவலாக இந்த டர்க்கி ஹாரம் வந்து 2021 மகாலட்சுமியில் சிட் ஸ்கீம் போட்டிருந்தேன். 2022 செப்டம்பரில் ரெடியூம் பண்ணேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 21 கிராம் கிட்ட எனக்கு சேர்ந்துருந்தது. நம்ம எந்த ஜுவல்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விதவுட் வேஸ்டேஜில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு 11 மந்த்ஸ் ஸ்கீமு 1,10,000 கட்டியிருந்தேங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,000 என்னமோ தான் நான் வந்து பே பண்ணேன். எனக்கு அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஒரு 1,12,000 ரூபாய்க்கு இந்த நெக்லஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி.
பட் இப்போ இந்த நெக்லஸுக்கு பேக் செயின் வந்து ஒரு 6 கிராம்ஸில் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி இன்றைக்கி ஒரு 12% வேஸ்டேஜ் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறேன்னா கிட்டத்தட்ட 1,02,500 தேவைப்படுதுங்க. ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 21 கிராமு வாங்கினதுக்கு இன்றைக்கி ஈக்குவலண்ட்டாக நம்மளால் ஒரு 6 கிராம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி 6 கிராம் அந்த அமௌண்ட்டுக்கு வாங்க முடியுது அப்படின்னா இன்னும் ஒரு 6 வருஷம் கழிச்சு அப்படின்னு யோசித்திங்கன்னா அப்போ 3 கிராமாவது வாங்க முடியுமா இந்த ரேட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேவிங்ஸை நிப்பாட்டாதீங்க. ஒரு ட்ரஸ்டடான ஷாப்பில் கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸை கன்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பேங்க் சேவிங் ரிலேட்டடான வீடியோ ஒன்று பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.